செம்மறி இருக்கும். அத்தை நாங்க தண்ணியில வேக வச்சு இந்த முடியெல்லாம் பிடிச்சிட்டு அத்தை சூடு பண்ணுங்க. 3 நாள் தண்ணியோட எத்தனை வருஷமா இந்த கடை வச்சு? நம்ம ஒரு 5 வருஷமா பண்ணிருக்கிறோம். 15 வருஷமா. முன்னாடி வந்து நம்ம சிந்தாரப்பேட்டையில பண்ணிருந்தோம். இப்போ இங்க வீடுங்க தூக்கிட்டாங்கன்ட்டு இப்போ இங்க திகாசூர்ல வந்து ஃபுல்லாவே இந்த ஆட்டுக்கால் வாங்கி சுட்டு அப்படியே கடை வியாபாரிங்க போடுவாங்க. நம்மளும் எடுத்துன்னு வந்து சேல்ஸ் பண்ணுவோம். எத்தனை கிலோன்னு கொடுப்பீங்க? கிலோ கணக்கெல்லாம் இல்லை. ஒரு ஆட்டு கால் வந்து அந்த மாதிரி வரும், 50 வரும், 100 வரும் மூட்டையில அந்த மாதிரி. இப்போ நீங்க வந்து ஆடு தொட்டியில போயிட்டு வெட்டி வாங்கி வந்துருவீங்க? ஆமா, நம்ம காத்தால போயிட்டு அங்கிருந்து வாங்கிட்டு வரோம். வெள்ளாடு, செம்மறி ஆடு, வெள்ளாடு, செம்மறி ஆடு, இந்த மகாராஷ்டிரா ஆடுங்க எல்லாம் வரும். மகாராஷ்டிரால கூட வருதுங்களா ஆடு? கைவிட்டு அப்புறமா சுத்தண்ணில போட்டு அப்புறமா முடி எடுத்து அப்புறமா எடுத்து சுடுவோம். செம்மறி ஆடு எவ்வளவு வருது, வெள்ளாடு எவ்வளவு வருது? ரேட்டெல்லாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை, எல்லாம் ஒன்று தான். அவங்க சாப்பிட்றவங்க வந்து ஒருத்தருக்கும் வயிற்றுக்கு சாப்பிடுவாங்க. ஞாபகம் வருது. எதுக்கு என்ன யூஸ் இது கால்? அது நாட்டு மருந்து சாப்பிட்றாங்களா, அவங்க வெள்ளாடு தான் சாப்பிடுவாங்க. அதனால அது வந்து கேட்டு வாங்குவாங்க. வெள்ளாட்டு காலா, வெள்ளாட்டு கறியான்னு கேட்பாங்க. அது விரும்பி அதுதான் வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா டாக்டரும் சொல்லுவாங்க, அவங்களுக்குமா வெள்ளாட்டு கறி சாப்பிடுவாங்க, அவங்க 10 இது நாட்டு மருந்து சாப்பிட்றாங்க. அது நீங்க வந்தா அப்படியே ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு போயிடலாம்ல? ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். இன்னைக்கு சொல்லிட்டு போய் நாளைக்கு காலையில 10 மணிக்கு எடுத்துன்னு வருவாங்க. அவிச்சு அந்த முடியெல்லாம் எடுத்துட்டு சுட்டு வெட்டியெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற காசு கொடுத்துடணும், அவ்வளவுதான். ஆனா இந்த இது எல்லா நாளும் கிடைக்குமா? எப்படின்னா எல்லா நாளும் போட்டாங்க. அப்ப சொல்லி திறக்க மாட்டாங்க. ஹோட்டலுங்க, சின்ன ஹோட்டலுங்க, எல்லாத்துக்கும் அது விற்கிறவங்க வந்து இங்கிருந்து சுற்றி வச்சுங்க. அவங்களும் ஒரு குடும்பத்துக்காக இருக்கிறாங்களா, அவங்களும் ஒரு நல்லா சம்பாதிக்கணும். 5-10 நாள் வச்சு விற்பாங்க. இப்படிதான் இருக்கும். ஆமா, இப்படிதான் இருக்கும். அத்தை நாங்க தண்ணியில வேக வச்சு இந்த முடியெல்லாம் பிடிச்சிட்டு அத்தை சூடு பண்ணுவோம். இந்த கொழும்பு கிளம்பெல்லாம் எடுத்துடுவோம், கிளீனா ஆக்கி கொடுப்போம். அதுக்கேற்ற காசு கொடுக்கணும். அது இப்படி எல்லாம் சூடு பண்ணி வச்சுட்டோன்னே இதுதான் தருவேன், அதுதான் தருவேன்னா அதெல்லாம் முடியாத விஷயம். ஒரு தண்ணியோட அடிச்சுடுங்க. 3 நாள் தண்ணியோட அடிச்சுடும். கால் வந்து முட்டால போட்டாலும் மத்து போவாது. आप ऊपर में चल जा।
उसका क्या भी नहीं माँ काम है तो सही उन्हें खड़ा है उन्हें तो ये करोगे सपोर्ट करोगे सामने जो इम्प्रूवमेंट होगा हमने भी कर पा रहे हाँ करना நம்ம ஆடுமே போட்டு விடுங்க